சென்னையில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் மகளிருக்கான புதிய பேருந்து சேவையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்துள்ளதற்கு பள்ளி கல்லூரி மாணவியர் உட்பட அனைத்து தரப்பு பெண்களும் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துள்ளனர். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் நடைபெற்ற சிறப்பு குறைதீர்ப்பு முகாமில் மகளிர் சிறப்பு பேருந்துகள் இயக்க வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பெண்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். அவர்களின் கோரிக்கையினை ஏற்று முதலமைச்சர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் சென்னை மாநகர் போக்குவரத்துக் கழகம் சார்பில் மகளிருக்கான புதிய பேருந்து வழித்தட சேவைகளை நேற்று தொடங்கி வைத்தார். பள்ளி கல்லூரி மாணவிகள், பணிக்கு செல்லும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் வசதிக்காக இந்த பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. மகளிருக்கான புதிய சேவையில் டோல்கேட் முதல் எழும்பூர் வழியாக எத்திராஜ் கல்லூரி வரை 28 பேருந்தும், டோல்கேட்டில் இருந்து ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி வழியாக மந்தைவெளி வரை 128 எண் கொண்ட பேருந்தும், டோல்கேட்டில் இருந்து மகளிர் கிறிஸ்துவ கல்லூரி வழியாக கோயம்பேடு பேருந்து நிறுத்தம் வரை 228 எண் கொண்ட பேருந்தும் இயக்கப்படுகிறது. புதிய பேருந்துகள் இயக்கப்படுவதால் பெண்களும் பள்ளி கல்லூரி மாணவிகளும் நெருக்கடி இல்லாமல் பயணம் செய்வதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர். அம்மா தான் வந்து மூணு பஸ் லேடிஸ் பஸ் விட்டாங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்குது. முதலமைச்சர் அம்மாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் அம்மா வந்து இப்போ புதுசாக இந்த பஸ் விட்டுருக்காங்க மகளிருக்கு மட்டும்ட்டு. அதனால இந்த பஸ்ஸில் தான் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இதில் வரதுனால ஃப்ரீயாக வரும், எந்த ஒரு டென்ஷனும் இல்லாத வீடு போய் சேர்றோம். இந்த பஸ் கொடுத்ததுக்கு அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மகளிரே நடத்துனர்களாக உள்ள இந்த பேருந்துகளில் பயணம் மேற்கொண்டோர் மகளிருக்கான பேருந்தை இயக்க நடவடிக்கை எடுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவித்தனர். லேடிஸ் வண்டின்றதுனால ஃப்ரீயாக அவங்களே ஏறி உள்ளே போகிறாங்க, கொள்கிறாங்க, வராங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கும் இன்னும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குன்றாங்க. காலேஜ் போகிற பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க வண்டியை. நாங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃப்ரீயாக வண்டியில் போவோம், ஏறுவோம், இறங்குவோம். ஜனவே சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைங்களும் எனக்கு ஈஸியாக நின்று பொறுமையாக நாங்கள் ஏற்றிட்டு வரோம். நாங்கள் வேலை செய்யறதுக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதலமைச்சர் அம்மா வந்து எங்களுக்கு 3 பஸ் விட்டுருக்காங்க. அதில் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 228 ஒரு பஸ் விட்டுருக்காங்க. அதில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது எங்களுக்கு போகிறதுக்கு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அமைதியாகவும் இருக்குது. புது பஸ் இந்த மாதிரி விட்டதுக்கு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. ஆர்கே நகர் தொகுதியில் வந்து முதலமைச்சர் அம்மா வந்து பஸ்ஸு விட்டுருக்காங்க லேடிஸ்க்குன்ட்டு. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி காலேஜ் போகும்போது, அப்புறம் ஆஃபீஸ்க்கெலாம் போகும்போது ஜென்ஸ்னால ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லாமல் நாங்கள் ஃப்ரீயாக போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால முதலமைச்சர் அம்மாவுக்கு வந்து மிக்க நன்றி. மக்கள் தொகை பெருக்கத்திற்கேற்ப நகரங்கள் வளர்ச்சி அடைகிறது. அந்த நகரங்களுடைய வளர்ச்சி போக்குவரத்து துறையை சார்ந்து இருக்கிறது. இந்த போக்குவரத்து துறையில் புதிய நிகழ்வாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியில் இருந்து புறப்படியாக 3 மகளிர் மற்றும் பேருந்துகளை அறிமுகம் செய்து வைத்தார். அவர் அறிமுகம் செய்து வைத்ததிலிருந்தே மகளிர் மற்றும் பேருந்துகளில் மகிழ்ச்சி முகத்துடனும் மகளிர்கள் பயணம் செய்து வருகிறார்கள். தமிழக அரசை பொறுத்தவரையில் மகளிருக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஷாமுடன் சாலமன்.